சோகமாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருப்பாங்க. அந்த நிலா மாதிரி ஒரு டைம் நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒரு டைம் பிரைட் ஃபுல்லாக கம்மியாயிடும். இவங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்க எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய தானியங்கள் தருவோம். இப்போ நவதானியங்கள், மெயினாக நவதானியங்களில் ஒரு தானியத்திலும் ஒரு கிரகத்தோட எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த கடகராசியில் இருக்கவங்க அவங்க பேர்கள் பொறுத்து, அவங்க நட்சத்திரம் ஜாதகம் பொறுத்து சில தானியங்களை கையில் வச்சுக்க சொல்லுவோம். அந்த தானியங்களை கையில் வச்சுக்க நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை வீட்லேயே இருக்கீங்கன்னாவே அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து எப்போவுமே ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம கோவில் கலசத்தங்களில் தானியம் வைக்கிறதுக்கான முறையும் அதுதான். அந்த தானியங்களில் பஞ்சபூத சக்தி இருக்குது, நவகிரக சக்தி இருக்குது. அதை நீங்கள் கையில் வச்சுக்க உங்களையும் அந்த கோவில் கோபுரம் கலசம் மாதிரி உங்களை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் உங்கள் ராசி நட்சத்திர பிரகாரம் சார் நான் என்ன குறியீடு யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபோட்டோ வால்பேப்பர் வச்சுருக்குது, எந்த உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருந்தால் நான் ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். என் கீழே நம்பர் இருக்குது. நம்ம யூடியூப்லேருந்து வரவங்க வந்து அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த இன்டர்வியூ பார்த்தேன், இது என்னோட நட்சத்திரம்னு நீங்கள் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 11 ரூபாய் தட்சணை. ஏன்னா இது இலவசமாக தரக்கூடாது, உங்களுக்கு கொடுக்குறது வேலை செய்யணும். அதனால் ஒரு 11 ரூபாய் தட்சணை, ஒரு டீ காசு, அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே புக் அனுப்பிடுவேன். அதை நீங்கள் படித்து அதில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்க்கை வளமுறை.